சென்னை தியாகராய நகரில் உள்ள இயக்குநர் அமீரின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகர் கார்த்திக் முத்துராமன் என்பவரது வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். கார்த்திக் மற்றும் அமீர் ஆகியோரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். சென்னையில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முற்றுப்புள்ளி இல்லாத வகையில் அந்த சம்பவங்கள் தினமும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. தற்போது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அமீருடைய வீட்டிற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் என்பது சென்றிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த இமெயிலில் திரைப்பட இயக்குனர் அமீர் மற்றும் திரைப்பட நடிகர் கார்த்திக் ஆகியோருடைய வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது. நடிகர் கார்த்திக்குடைய வீடு ஆழ்வார்பேட்டையில் இருக்கிறது. இதையடுத்து பாண்டி பஜார் மற்றும் தேனாம்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தியதில் அது பொருளை என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தினமும் சென்னையில் இதே போல முக்கிய விஐபிகள் மற்றும் திரைப்பட நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள், கல்லூரிகள், பள்ளிகளுக்கும் இதே போல வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் என்பது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறார்கள். விசாரணை அடுத்த கட்டமாக செல்லாத ஒரு நிலை இருப்பதாக தெரிகிறது. சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு கட்ட விசாரணை நடத்தி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலையாகத்தான் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஃபேக் இமெயில் ஐடி மூலமாக அனுப்பக்கூடிய நபர்கள் கண்டறிவதற்காக அந்த இமெயில் நிறுவனத்திற்கும் கடிதம் வாயிலாக போலீசார் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிறுவனத்திலிருந்து முறைப்படி எந்த ஒரு பதிலும் இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முற்றுப்புள்ளி இல்லாத வகையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.